பேசிக்காவே எனக்கு இந்த நவம்பர் மந்த்னா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது என்னோடய பர்த்டே மந்த்து. ஸோ ஒரு குஷியில் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோடய பேட் லக்கு அன்றைக்கி நாளே எனக்கு சரியில்லை. காலையில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லாங் வீடியோக்கான வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஃபோன் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. மண்டேக்குள்ளே 1000 யோசனைங்க. அவ்வளோதான், டிஸ்பிளே போயிடுச்சா, இல்லை ஃபோனே போயிடுச்சா, வாங்கி 1 வருஷம் தானே ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் புதுசாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு இந்த நிலமை. லைட்டாக தொண்டை கரகரன்னு நினச்சிட்டு ஒரு டோலோ மாத்திரை போட்டுட்டு படுத்தா மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா தொண்டை வலி, தலைவலி, ஜுரம் இது எல்லாத்தையும் கூட தாங்கிடுவேன். ரொம்ப மேல் மூச்சு வாங்கிட்டு என்னால் ஒன்றும் முடியல. சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு என்னோடய பாடி ஓவர் வெயிட்டாக இருக்கிறனால தான் என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ என்னால் ஜுரம் விட்டு போனதுக்கப்புறமும் நார்மலாக என்னால் வேலை செய்ய முடியல, ஒரு வெயிட் தூக்க முடியல, ரொம்ப நாளாக நிற்க முடியல. ஸோ இப்போயே ஒரு 60 வயசு பாட்டி மாதிரி ஆகிட்டனே வச்சுக்கலாம். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கலக்கா வந்துட்டு நானும் ஒரு 4-5 ஆன்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை உரிச்சு வச்சுருந்தோம். அதை வச்சு தான் வந்து சிம்பிளாக சட்னியும் ரைஸும் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காசு என்னால் இன்னுமே முடியல. இப்போ கூட வந்துட்டு போய் ஒரு குப்பையை கொட்டிட்டு வந்து உட்காந்து பேசின்னு இருக்கிறேன். மூச்சு இழுத்து இழுத்து அப்பப்பா போதும்னு ஆயிடுச்சு. கறியாப்பை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தாளிச்சு. ஸோ கறியாப்பில் போட்டனால சட்னி எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைய நாள் இப்படியே தான் முடிஞ்சிருக்குதுப்பா.